السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلام القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: ولا تهينوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: القرآن حجة لك أو عليك، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வுக்கு நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாஅத்தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள் என நம்மவர்கள் அனைவர் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மக்களே, புனித ஜும்மா யௌமுல் ஜும்மாவில் நாம் எல்லோரும் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. இந்த வாரம் ஜும்மாவுடைய சிந்தனை முக்கியத்துவம் பெற வேண்டும் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு பொது செய்தி எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விசாரணை நடத்துவான். அப்படி அவர் விசாரணை நடத்துகிற பொழுது ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கைகளை கட்டி கொண்டு நான் என்னென்ன செய்தோம் என்பதை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியே ஆக வேண்டும். பதில் சொல்ல தவறினால் நின்ன இடத்திலிருந்து ஒரு இச்சல்ல கால் இன்ச்சு கூட நகர முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மறுமை நாளில் அல்லாஹ் எல்லோரிடத்திலும் விசாரணை செய்கிற பொழுது பலதரப்பட்ட மக்கள் அதில் நிற்பார்கள். குறிப்பாக அதிலே பெற்றோர்களை அல்லாஹ் நிப்பாட்ட வைப்பார்கள். அந்த பெற்றோர்களை நிப்பாட்ட வைத்து அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் கேட்பான். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து கொடுப்பார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களிடத்திலே உங்களுக்கு நான் துனியாவிலே குழந்தைகளை தந்தனே, குழந்தை சிற்பங்களை தந்தனே, அந்த குழந்தைகளை அந்த குழந்தை சிற்பங்களை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள்? அவர்களுக்கு ஒழுக்கங்களை சொல்லி தந்தீர்களா? அவர்களுக்கு மார்க்க கல்வியை போதித்து கொடுத்தீர்களா? அவர்களுக்கு பணிவை கற்றுத் தந்தீர்களா? என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பெற்றோரிடத்திலே விசாரணை நடத்துவாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஒரு புறம் அல்லாஹ் பெற்றோரிடத்தில் விசாரணை நடத்துவான் என்றால், மறுபுறம் அந்த பெற்றோர்கள் பிறந்த பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பான். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தீர்களா? உங்கள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடந்தீர்களா என்று அல்லாஹ் ஒரு புறம் பெற்றோர்களையும் மறுபுறம் பிள்ளைகளையும் விசாரிப்பான் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது, உலக வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நமக்கு எப்பேற்பட்ட உறவுகளை எல்லாம் தந்திருக்கிறான். பெற்றோர்கள் என்ற உறவு, உற்றார் உறவினர் என்ற உறவு, நண்பர்கள் என்ற உறவு, மாணவர்கள் என்ற உறவு, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படி எல்லா உறவுகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்ததின் நோக்கம் என்னவென்றால், அத்தனை உறவுகளிலும் ஒவ்வொருவரும் முக்கியத்துவம் பெற வேண்டும். எல்லா உறவுகளிலும் முக்கியத்துவம் பெறாத மனிதன் இந்த உலகத்திலே முக்கியத்துவம் மற்றவனாக ஆக்கப்படுவான். நாம் முக்கியத்துவம் பெற்றால் மட்டும்தான்
இந்த உலகத்திலும் சிறகடித்து பறக்க முடியும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்மால் கொடிகட்டி பறக்க முடியும். அப்படி முக்கியத்துவம் பெற வேண்டும் என்ற தலைப்பில் நாம் சிந்திப்பதின் அசல் அடிப்படையான விஷயம் என்னவென்று கேட்டால், இப்பொழுது ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டது. ஆங்காங்கே மக்கள் மதரசாக்கள் திறக்கப்படும், பெரும்பெரும் மதரசாக்கள் திறக்கப்படும். இந்த நேரத்தில் தான் பிள்ளைகளை தொடர்ந்து குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நாசிரா பாடத்தை படிப்பதற்கு மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய காலகட்டம் இது. அந்த ஒரு தருணம். அதே போன்று தங்கள் பிள்ளைகளை ஆரம்பங்களாக ஆக்க வேண்டும், ஆரம்பங்களாக ஆக்க வேண்டும் என்று கனவு காணக்கூடியவர்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பை எட்டிக் கொண்ட இந்த தருணம். எனவே மதரசாக்கள் திறக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை முழுக்க முழுக்க மார்க்க கல்விக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். தங்கள் பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்றுக் கொள்வதில் பிள்ளைகள் முக்கியத்துவம் பெற வேண்டும், பெற்றோர்களும் அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்துதான் இன்றைய ஜும்மாவிலே முக்கியத்துவம் பெற வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், வலா தஹீனு வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் வருத்தம் அடையாதீர்கள், நீங்கள் வாழ்ந்தும் மூமினோன, நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உண்மையான வெற்றியாளர். நீங்கள் உண்மையான அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டால் நீங்கள் தான் உண்மையான வெற்றியாளர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரெண்டு செய்தியை சொல்லுவான். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, வலா தஹீனு வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள், எதை நினைத்தும் வருத்தப்படாதீர்கள். அதாவது ஒரு விஷயத்துல உடைந்து போகக்கூடாது, ஒரு விஷயத்துல கவலை அடையக்கூடாது. ஒரு விஷயத்துல எப்ப உடைந்து போவோம், ஒரு விஷயத்துல எப்ப கவலைப்படுவோம், எந்த விஷயத்துல நாம தேர்ச்சி பெறலையோ, எந்த விஷயத்துல நாம முயற்சி எடுக்கலையோ, எந்த விஷயத்துல நாம சில மாற்றம் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலையோ, அதற்கான அமல் செய்யக்கூடிய கால நேரங்கள் வருகிற போது நாம் உடைந்து போவோம். எனக்கு தொட தெரியலையே, எனக்கு ஒன்று செய்ய தெரியலையே, எனக்கு குர்ஆன் தெரியலையே, எனக்கு வருடத்துக்கு ஒரு முறை சொல்லக்கூடிய தக்பீர் கூட சொல்ல தெரியலையே, குர்ஆனிலே அல்லாஹ் எத்தனை விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறார், நான் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையே, என்னையே எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றெல்லாம் நம்ம நிறைய பேர் உடைந்து போவார்கள், கவலைப்படுவார்கள். அப்படி உடைந்து போகக்கூடிய அந்த நேரம், கவலைப்படக்கூடிய அந்த நேரம் எதை காட்டுகிறது? நாம் முக்கியத்துவம் பெற வேண்டிய காலகட்டத்தில் அதுக்கான நேரத்தை ஒதுக்க தவறியதால் நமக்கான வாழ்க்கை அமல் செய்யக்கூடிய நேரம் வருகிற பொழுது நாம் உடைந்து போகிறோம், நாம் கவலை அடைகிறோம். அல்லாஹ் சொல்வான், அந்தும் அழுதையும் கூட்டு கூட்டினீர், நீங்கள் உண்மையான நம்பிக்கை கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் தான் உண்மையான உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். எப்படி என்றால், நாம் உலக வாழ்க்கையை நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவையெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். காலங்களும் நேரங்களும் தவறிவிட்டால் வாழ்நாளுக்குள்ள நாம் அமல் செய்வோம், ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் போலியான அமல்களாக இருக்கும். தொழுவோம், ஆனால் உறுதியா தொழ தெரியாது. குர்ஆனை கையில எடுப்போம், ஆனால் ஒழுங்காக ஓத தெரியாது. எந்த அமலும் நம்மளால் உறுதியாக செய்ய முடியாது. இவையெல்லாம் எதை காட்டுகிறது? முக்கியத்துவம் பெற வேண்டிய பருவத்தில் நாம் தவறவிட்டதால் அமல் செய்யக்கூடிய காலத்தில் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள். அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன், குர்ஆனை நீங்கள் எந்த நோக்கத்திலே கையாளுகிறீர்களோ அந்த நோக்கம் தான் உங்களுக்கு அது கை கொடுக்கும். அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன், குர்ஆனை நீங்கள் எப்படி பாவிக்கிறீர்களோ அது உங்களை அப்படி பாவிக்கும். லகஅஹு அலைக்க, நீங்கள் அதை ஒழுங்காக கையாண்டால் அது உங்களை ஒழுங்காக கையாளும். நீங்கள் அதை தவறுதலாக கையாண்டால் அந்த குர்ஆன் உங்களை தவறுதலாக கையாளும். எனவே குர்ஆனை கொண்டு நீங்கள் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான செய்தி, முக்கியத்துவம் பெற வேண்டும் என்றால் முதலில் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எத்தனை வயது வரைக்கும் வாழும் என்பதல்ல முக்கியம், நாம் என்ன விஷயங்களை கற்றுக்கொண்டோம் என்பதுதான் அல்லாஹ் முக்கியமாக பார்க்கிறான். எனக்கு 70, 60, 50, 40, 30 இதெல்லாம் நம்ம கணக்குல கொண்டு வரவே கூடாது. நான் இந்த உலகில் ஒரு மூமினாக எனக்கு குர்ஆன் சத்தமாக ஓத தெரியுமா, அதில் நான் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறேனா என்ற சிந்தனை கவலை வர வேண்டும். நான் 5 தொழுகைகளை தவறுதல் இல்லாமல் அல்லது ரமலானுடைய காலத்தில் அல்லது ரமலானான காலங்களில்
தொழுகையில 1-2 நான் தவறு விட்டுட்டா மீதி அந்த 1-2 எப்படி நான் நிவர்த்தி செய்யணும், தொழுகையில நான் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறேனா என்று அது சம்பந்தமான கவலைகள். நான் இத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ்கிறேன், எனக்கு எந்த துவாவும் தெரியல, சாப்பிடுவதுவாக தூங்குவதுவாக வேற எதுவுமே எனக்கு மனப்பாடம் இல்லை, துவாக்கள் சம்பந்தமாக நான் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறேனா, இப்படி தொழுகை சம்பந்தமாக குர்ஆன் ஓதக்கூடிய சம்பந்தமாக அன்றாடம் ஓதக்கூடிய துவாக்கள் சம்பந்தமாக நம்மளை நாமளே முக்கியத்துவம் பெறுவதற்கான வழிகளை வாய்ப்புகளை இந்த உலகத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். நீங்க கவலைப்படாதீர்கள், நீங்கள் வருத்தம் அடையாதீர்கள். ஏன் வாழ்த்தும் நீங்கள் தான் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் உண்மையான முன்னின் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனை விட்டு எந்த குடும்பம் விலகி இருக்குமோ, குர்ஆனை விட்டு எந்த குடும்பம் கொஞ்சம் தள்ளி இருக்குமோ அந்த குடும்பத்திற்கு நாசம் என்று அல்லாஹ் அற்புதமாக சொல்லுவான். எந்த குடும்பத்தில குர்ஆனுடைய மார்க்கம் இல்லையோ, எந்த குடும்பத்தில குர்ஆனுடைய வாழ்க்கை இல்லையோ அந்த குடும்பம் சிதைந்து சின்னாபின்னமாக ஆகிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கிறார்கள். எப்படி பயிரினத்திற்கு பூமிக்கு பயிர் அவசியமோ, பயிருக்கு எப்படி மழை அவசியமோ, அது போன்று ஒவ்வொரு பூமியுடைய குடும்பத்தாருக்கு குர்ஆனுடைய வாழ்வியல் என்பது அவசியமானதாக உண்டு. எத்தனையோ ஏழைகளில் பயிரை நட்டு விடுவார்கள், மழை பெய்யாவிட்டால் எல்லாம் நாசமாயிடும், அல்லது அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் மழை பெய்தால் ஒட்டுமொத்த அறுவடையும் வீணாகிவிடும். இப்படி மழை எதிர்பார்த்து எத்தனை விவசாயிகள் எப்படி பலன் அடைகிறார்களோ அது போன்று குர்ஆனுடைய தொடர்பு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பூமியுடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் வர வேண்டும், முக்கியத்துவம் பெற வேண்டும். குர்ஆனுடைய தொடர்பு பெறாத பூமியினுடைய குடும்பங்கள் ஒரு காலத்தில் சீரழிந்து போகும் என்பதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் நிதர்சனமாக புரிய வைக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு எத்தனையோ சொல்லலாம். பேப்பர்களிலும் வாசகங்களிலும் எத்தனையோ செய்திகளிலும் நம் இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவருடைய பெயர் தான் நிறைய அடிபடுது. முஸ்லிம்களுடைய பேர்ல புகார் இல்லாத எந்த ஸ்டேஷன் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஜெயில ஒரு கைதில் இருக்கிறாங்க, அந்த 40% முஸ்லிம்கள் உள்ள இருக்கிறான். ஒரு ஸ்டேஷன்ல 100 எஃப்ஐஆர் 40% எஃப்ஐஆர் முஸ்லிம்கள் மேல இருக்கு. ஒரு காலேஜ்ல 2000 பேர் படிக்கிறாங்கன்னா அதுல ஒரு 2000 ஒரு கிளாஸ்ல நீ கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 500க்கு மேற்பட்ட இஸ்லாமிய மாணவ பெண்கள் காதல் கத்திரிக்காயில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வாழ்வியல்ல ஒழுக்கமா வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம்னா எந்த ஒன்றையும் அடிப்படையை கற்றுக்கொள்ளாம ஏதோ காலம் வாழ்வதினால் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளமான வாழ்க்கை இடத்துல இல்லாம போய்விட்டது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல், குர்ஆனை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்களோ அப்படியே நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். நம்ம சமூகம் குர்ஆனை எப்படி வச்சிருக்கு, ஒரு மௌலூத் எடுக்கிறாங்க, இந்த ரமலான் எடுக்கிறாங்க, மக்களோட குர்ஆனை ஏற்படுத்தினாங்க. குர்ஆன் என்பது வாழ்நாள் கொடுத்த ஒரு மூமின் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு அற்புத வேதம். ஒரு நாளை கடக்குவதற்குள் அந்த குர்ஆன் ஒரு நற்செய்தியை படித்து அந்த நற்செய்தியின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்த தவறு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தருவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியத்துவம் பெற வேண்டிய சமுதாயம் முக்கியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும், அதிகாலையில் சுகுரை தொழுது விட்டு தன் பிள்ளைகளின் சுகுர் தொழிலுக்கு தயார்படுத்திவிட்டு காலையில் பள்ளிக்கூடம் போகக்கூடிய அந்த பிள்ளைகளை சுகுர் கையோடு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்குது, அது ஒரு காலம் இருந்தது. பெற்றோர்கள் சுகுர் கொடுத்தார்கள், அந்த பிள்ளைகளையும் தொட வைத்தார்கள், பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினார்கள். இன்று உள்ள காலம் 8 மணி வரைக்கும் பெற்றோர்கள் தூங்குகிறார்கள், 8 மணி வரைக்கும் பிள்ளையை தூங்குவது அரட்ட வாழ்க்கை. வேக வேகமா அந்த குழந்தைகளை எழுப்பி பாட்டி மூஞ்சி கழுவி தருவாங்க. அந்த குழந்தைகளை ஒரு நிம்மதியற்ற சூழல் அவங்களை தயார் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புற அந்த சூழலுக்கு மிக மோசமான சூழல். குர்ஆனை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய தீனை கற்றுவிட்டு அல்லாஹ்வுடைய கலிமாக்களை படித்துவிட்டு பள்ளிக்கூடம் போன ஒரு காலம் இருந்தது. இதற்கெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே தூங்கி எந்திரிச்சு துஆ ஓதுறது கிடையாது, அல்லாஹ்வுடைய கலாம்ல ஒரு 2 வரியும் ஓதுறது கிடையாது, குர்ஆனை பார்ப்பதோடு கிடையாது, குர்ஆனை பார்க்காமல் குர்ஆனை தொழாமல் குர்ஆனை ஓதாமல் ஏதோ மாற்றார் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போவது போல நம் இஸ்லாமிய குழந்தைகள் இன்றைக்கு பள்ளிக்கூடம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காண்கிறது, முக்கியத்துவம் பெற வேண்டிய இந்த சமூகம் முக்கியத்துவம் மற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைதான் அல்லாஹ் ரசூல் வன்மையாக கண்டிக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுவான்,
அப்பதான் குரான், இந்த குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? படைத்ததில் யாரும் அவசா குரானை சிந்திப்பவர்கள் அறிவுடையவர்கள் யாரும் இல்லையா என்றெல்லாம் அல்லாஹ் பல கேள்விகளை குரானில் எழுதுகிறார். நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை நம்மை நாம் தேர்த்தி கொள்ளாவிட்டால், மார்க்க விஷயத்துல நம்மை நாம் விழிப்புணர்வுபடுத்திக் கொள்ளாவிட்டால் நாம் ஒரு முஸ்லிமாக வாழ்வோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறை என்பது எப்படிப்பட்டது? ஒரு துணிக்கலை நிப்பாட்டி வைத்த ஒரு பொம்மை போன்றுதான். அந்த பொம்மைக்கு என்ன தெரியும்? ஒரு மண்ணு தெரியாது. சட்டையை போட்டு சட்டையை மாட்டிக்கும், புடவை கட்டிவிட்டா புடவை கட்டிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொம்மைக்கு புடவை கட்டியிருப்பான், கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த பொம்மைக்கு பேண்ட் ஷர்ட் மாட்டி விட்டுருப்பான். அந்த பொம்மை ஏதாவது திருப்பி ஏதாவது சொல்லுமா? ஏன் புடவை கட்டினா புடவே கட்ட மாட்டேங்குது, கொஞ்ச நேரத்துல மாத்தி பேண்ட் ஷர்ட் போட வைக்கிற, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன ஈச்ச வாங்கி வச்சிருந்தா, இதே பொம்மை கேட்டுருந்தா ஜோடி வரைய கேட்டார். அது பேசும் திறன் அற்றது, அது அறிவு திறன் அற்றது, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாது. அதை கொண்டு ஒரு விழிப்புணர்வு தான். இப்படின்னா நீங்க இந்த ஆடை வாங்க, இந்த பொம்மையை போல நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் ஒரு பொம்மைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் என்ற போதைக்குள் எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லை, எந்த ஒரு துவாரங்களும் மனம் இல்லை, உள்ளத்துல எந்த குரானுக்கும் மனம் இல்லை. ஒரு தொழுகை தெரியல, ஒரு ஒவ்வொரு சுத்தத்து தெரியல, குளிப்பின் சார்ந்து தெரியல. குளிக்க தெரிஞ்சாலும் குளிப்பின் சார்ந்து அது எப்படி குளிக்கின்ற முறை தெரியல. இப்படி எதுவுமே தெரியாம இந்த முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்திலே ஒரு பொம்மைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுவான், வராதையும் வராதோ, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் வருத்தம் அடையாதீர்கள், நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படின்றால் என்ன அர்த்தம்? நம்மை அல்லாஹ்வுக்காக முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுகிறார். கல்விக்கு முக்கியத்துவம் கொடு, மாற்ற சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. ஏனோ நாம் இந்த உலகத்துல வாழறதுக்கு அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். பெருமக்கள் எழுதுகிற பொழுது அழகாக சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? 4 விஷயங்கள் இந்த உம்மத்து வீணாக்கினால் இந்த உம்மத்தில நீங்கள் அழிவை எதிர்பார்ங்கள் என்று சொல்லுவார்கள். 4 விஷயம் என்ன? முதல் செய்தி, காபத்துல்லாஹ் யார் தவாஃப் செய்ய தவறிவிட்டார்களோ இந்த உலகம் அழிவுக்கு உள்ளாக்கப்படும். 2வது செய்தி, குர்ஆன் ஷரீஃபை யார் ஓதுவதை விட்டு தங்களை தூரமாக்கி கொண்டார்களோ இந்த உலகம் அழிவுக்கு உள்ளாக்கப்படும். 3வது செய்தி, மார்க்க உலமாக்களை யார் அவமதிப்பார்களோ இந்த உலகம், இந்த உம்மத் விதாயத்தை தலாலத்தை நோக்கி பயணிக்கும், வழிகட்டு போகும் என்று சொல்வார்கள். 4வது செய்தி, மார்க்க கல்வி யார் கற்றுக்கொள்ளவில்லையோ அந்த உம்மத் வாழ்நாளிலே வெற்றி பெறாது, எழுச்சி பெறாது, அந்த உம்மத் கடமையில் உச்சரிக்க இருக்கும் என்பதை எத்தனையோ பெருமக்கள் தங்கள் கிதாபுகளை எழுதுகிற போது இந்த 4 செய்தி முக்கியத்துவப்படுத்தி சொல்வார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். காரணத்துல்லா காலம் முழுக்க தவாஃப் செய்ய வேண்டிய ஒரு பகுதி, அந்த ஒரு நாள் தவாஃப் என்றாலே உலகம் அழிவு என்றாலும் கண்மணி நாயகம். கொரோனா காலத்திலும் கூட இடைவெளி விட்டுதான் காரணத்துல்லா தவாஃப் செஞ்சாங்க. காரணத்துல்லாவை இன்னைக்கு வரைக்கும் தவாஃப் நின்றதாக வரலாறு எங்கேயுமே கிடையாது. மலக்குமாரிலிருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் காபாவை தவாஃப் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அமல் செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான காபா தவாஃப் நின்றால் இந்த உலகத்திற்கு ஆயுசு நிற்கும் என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தவாஃப் செய்வதில் இந்த உலகம் முக்கியத்துவம் தர வேண்டும், காபத்துல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். எத்தனையோ கோடிகள் வைத்திருப்பதல்ல பெருமை, எத்தனையோ கோடிகள் சம்பாதிப்பதல்ல பெருமை, அந்த ஆலயத்திற்கு போவதற்கான முயற்சியும் முக்கியத்துவம் இந்த உம்மத்து எடுத்தாக வேண்டும். என் பேரால் இத்தனை கட்டுக்கட்டா பணம் இருக்கு, நான் இவ்வளவு ஏக்கர் வச்சிருக்கிறேன், நான் இத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறேன், இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன், இந்த எந்த வசனமும் அல்லாஹ் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய காபாவை தவாஃப் செய்வது இந்த உம்மத்து முக்கியத்துவம் தந்தே ஆக வேண்டும். 2வது, குர்ஆன் காலம் முழுக்க ஓதணும். அது அப்படியே ஒரு ஷோகேஸ்ல வைக்கிற கிதாப் கிடையாது. அது தினமும் எழுதணும், ஒரு பேஜ் ஓதணும், அதுல உள்ள தர்ஜுமாக்களை படிக்கணும், அதுல ஏதாவது ஒரு வாயத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையை நாம் எடுத்துக்கணும். இப்படி நாம் செய்கிற போதுதான் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை கொண்டு நமக்கு முக்கியத்துவம் பெற செய்வான். மார்க்க உலமாக்களை யார் அவமதிக்கிறார்களோ, மார்க்க ஆலிம்களை யார் உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உம்மத்திலே வழிகட்டின் பக்கம் போவார்கள் என்றார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலமாக்கள் ஒரு சட்டம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்தை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், அந்த சட்டத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நீ சொல்றதுதான் நான் கேட்க முடியாது, நீ சொன்னா நான் கேட்கணுமா என்று உலமாக்கள் மக்கள் நாவுடன் வரக்கூடிய குர்ஆன் ஆயத்திற்கும் ஹதீஸிற்கும் யார் மறுப்பு தெரிவிப்பார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே
கடுமையாக விசாரிப்பது என்றால் கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவதாக பெருமானார் சொன்னார்கள், மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் தந்தே ஆக வேண்டும். ஆரம்பத்தில் நான் சொன்னதை போன்று மதசார்த்தல் துவங்கப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் உங்கள் பிள்ளைகளை தினந்தோறும் நீங்கள் மதசார்க்க அனுப்ப வேண்டும். மதசாவுக்கு ஒரு நாள் தவறிவிட்டாலும் பெற்றோர்கள் கடுமையான பிள்ளைகளிடத்தில் கண்டிப்பை வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஒரு மாணவன் மதசாவுக்கு ஒரு நாள் போவாட்டாலும் அவன் ஒரு நாள் கண்டிப்பா ஸ்டேஷன் பார்த்து போய் நிற்பான். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு நாள் மக்களை ஒரு மாணவன் தவறவிட்டால் நீதிமன்ற வளாகத்தில் போய் நிற்பான். ஒரு நாள் மதசா வாழ்க்கையை ஒரு மாணவன் விட்டு விட்டால் ஊர்ல உள்ள எல்லா கெட்ட பழக்கமும் அவங்க வந்துடும். மதரசா என்பது வெறுமனே ஒரு குர்ஆனை ஓதுவதற்கான சொல்லித் தரக்கூடிய பாடசாலை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புத சாலை. அப்படிப்பட்ட அந்த மார்க்க கல்வி கூடங்களில் மொத்த மதரசாக்களில் நம் வீட்டு பிள்ளைகளை தினந்தோறும் அனுப்பி மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு வைப்பதில் குறிப்பாக பெற்றோர்கள் முக்கியத்துவம் பெற வேண்டும். நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், முக்கியத்துவம் பெற வேண்டிய பல விஷயங்களில் ஒன்று தாத்தாவுக்கு முக்கியத்துவம் தர ஒவ்வொரு தவறிவிட்டால் அந்த அடுத்த நொடியை இந்த பூமியை அழித்து விடுவார் என்றார்கள் கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னார்கள், குர்ஆன் உங்களிடத்திலே இருக்கிற பொழுதே அதை நீங்கள் தொடர்ந்து ஓதிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒரு இரவு நீங்கள் கடப்பீர்கள், அதிகாலையில் குர்ஆனை எடுத்து பார்ப்பீர்கள், ஒரு எழுத்து குர்ஆன் இருக்காது. எல்லா எழுத்தையும் அல்லாஹ் வானத்திற்கு உயர்த்தி விடுவான். வானல எந்த எழுத்து இல்லையே சொல்லி ஹாஃப்ஸாக்களை தேடி ஓடுவோம். 2000 ஓதி காட்டுங்க, குர்ஆன்ல ஒரு எழுத்தும் இல்ல, எல்லாம் எம்டியா இருக்கு. ஹாஃப்ஸாக்கள் சொல்லுவார்கள், அண்ணா அது எனக்கு எதுவுமே ஓத தெரியாது. ரெண்டு விஷயம் அபாயத்தை நோக்கி இருக்கிறது நம்முடைய வருங்காலத்தில். ஒன்று, நாம் வைத்திருக்கும் குர்ஆனில் ஒரு காலம் வரும் எந்த எழுத்தும் இருக்காது, அல்லாஹ் எல்லாத்தையும் உயர்த்திடுவான். இரண்டாவது, ஆபீசாக்கள் உள்ளங்களில் ஒரு எழுத்து கூட மரணமாக இருக்கார். இந்த அவல நிலை வருவதற்குள் உங்களை நீங்கள் முக்கியத்துவம் தந்தாக வேண்டும். உங்கள் மார்க்க கல்வியை நீங்கள் மதிப்பளித்தாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதையில் நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்கிற பொழுது ஒரு மன்னரை கடந்தார்கள். அந்த மன்னரை கடக்கிற பொழுது வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து போனார்கள், மன்னருக்கு அல்லாஹ் தூரமாக்கிய அல்லாஹ். போயிட்டு திரும்ப வரும் பொழுது அந்த மன்னரை வேதனை செய்யப்படக்கூடிய மனிதர் அதாவது நீக்கப்பட்டவராக இருந்தார். அல்லாஹ்ட்ட சந்தோஷமா ரகசியத்தை தெரிஞ்சுட்டு துஆ செஞ்சாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த கபூர் அதாவது நீக்கப்பட்டது. இவர் என்ன நன்மை செஞ்சார்? அல்லாஹ் தஆலா அறிவிச்சாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இந்த மனிதர் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் இவர் செய்த குற்றங்களின் காரணமாக அவரை தண்டித்தேன். ஆனால் இவர் பெற்றெடுத்த பிள்ளையை இவருடைய மனைவி, அதாவது இந்த குழந்தையுடைய தாயார் கொண்டு போய் மதரசாவிலே சேர்த்தார். அந்த மாணவன் இவருடைய பையன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை ஓதினான். அடுத்த பதம் இவருடைய தந்தையை கண்டிக்கவோ நான் வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார் என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னதற்கு மன்னரை பெற்றோருக்கு அல்லாஹ் வேதனையை தருவதில்லை என்று சொன்னார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் குர்ஆன் ஓத வைத்தார், உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைத்தார், உங்கள் பிள்ளைகள் மூலமுடைய மன்னரைக்கு தொடர்ந்து நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்பதை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு புரிய வைக்கிறார்கள். அதுதான் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குர்ஆனை நீங்கள் அது விரும்பும் பொழுது கண்ணியப்படுத்துங்கள். குர்ஆனை நீங்கள் தவற விட்டு விட்டால் உங்களால் இந்த உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் குர்ஆனில் உள்ள எந்த ஆயத்தையும் வராது, எடுக்கவும் முடியாது, மனப்பாடம் செய்ய முடியாது. ஒரு நாள் வரும், ஒரே ஒரு இரவுதான் ஒட்டுமொத்த எழுத்துக்களை அல்லாஹ் தஆலா வாசல் செய்து விடுவார். உலகில் உள்ள எல்லா ஆலிம்கள், எல்லா ஆசிரியர்கள், எல்லா உள்ளங்களில் உள்ள குர்ஆனை அல்லாஹ் தஆலா மொத்தமாக நீக்கி விடுவான். அப்படிப்பட்ட துர்தர்ஷமான காலம் வருவதற்குள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயார் செய்து விடுங்கள். சதநாதன் சொல்லுவார்கள், ஒரு காலம் வரும் பள்ளிவாசல்களில் இமாம்கள் தொழ வைப்பதற்கு கிடைக்க மாட்டார்கள், பள்ளிவாசலில் முஅத்தின்கள் பாங்கு சொல்வதற்கு கிடைக்க மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சி இப்போதே கொடுக்க ஆரம்பியுங்கள். 7 வயசாகிவிட்டால் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புங்கள். அந்த மதரசாவிலே தொழுவதற்கான பயிற்சி கொடுப்பார்கள். இந்த மதரசாவிலே நல்ல விஷயங்களை போதிப்பார்கள். மதரசாவிலே பாங்கு எப்படி சொல்ல வேண்டும்,
என்பதை பயிற்சி எல்லாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லி தருவார்கள். இப்படி எல்லா பயிற்சிகளும் நமக்கு சொல்லி தரப்படக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் மதரசாவுடைய பாடசாலை. இன்றைக்கு அப்படிப்பட்ட பாடசாலையை தான் இன்றைக்கு நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், மார்க்க கல்வியை, அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய அகமியத்தை நீங்கள் கற்க தவறிவிட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் மடையன் என்று குறிப்பிட்டார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் காலத்துல ஒரே ஒரு ஹதீஸை கற்றுக் கொள்வதற்காக சிரியாவிலிருந்து மதீனாவுக்கு பயணிப்பாங்க. சிரியா எங்க இருக்கு, மதீனா எங்க இருக்கு, ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி அவர் கேட்பார், சஹாபி மதீனாவில் உள்ளவர், ஏன்பா சிரியாவிலிருந்து இங்க வந்த? ஒரே ஒரு ஹதீஸை கத்துக்க வந்த, உங்கள்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்காமே, வேற எதுக்காண்டி வந்தியா? நான் வேற எதுக்காண்டி வரல, ஒரே ஒரு ஹதீஸை கத்துக்க தான் வந்தேன். ஒரு காரணம் இருந்தது, ஒரே ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்கு பல 1000 பல லட்சம் கிலோமீட்டர்கள் சஹாபாக்கள் மக்கள் பயணித்திருக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய மகல்லாவில், நாம் வசிக்கக்கூடிய மகல்லாவில் 8 அடியில 12 அடியில மதரசா இருக்கு. பிள்ளைகளை கொண்டாட மார்க்க கல்வி கற்பதற்கு நாம் அனுப்பி வைப்பது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார். அந்த சஹாபி என்ன செய்கிறார், நபிகள் நாயகத்திடத்துல, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை கற்றுத் தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப வயதானதாக தெரிகிறீர்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், நான் ஏதாவது ஒரு கத்துக்க உங்கள்கிட்ட வந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு என்ன செய்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற இந்த தஸ்பீஹை தினந்தோறும் காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் வெறுமனே 3 முறை சொல்லுங்கள் போதும், நீங்கள் குஷ்ட நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். அடுத்து அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் வேறொரு துஆவை கற்றுத் தந்தார்கள். இங்கே முக்கியத்துவம் பெற வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் பெரும்பெரும் சஹாபாக்கள், வயதில் மூத்த சஹாபாக்கள் கூட வயதை பொருட்படுத்தாமல், அதை காரணம் காமிக்காமல், தனக்கு தெரியாத விஷயத்தை நபிகளாரிடத்தில் போய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய இல்முக்கு முக்கியத்துவம் தந்தார்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்களாக நாம் உருவாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு ஆக பெரிய சஹாபி, ஜனாதிபதி. அப்படிப்பட்ட அந்த சஹாபி வேலைக்கு செல்கிற பொழுது வெறும் மாடியில் வசித்தார்கள். தனக்கு கீழே சொல்லுவார்கள், இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், ரசூலுல்லாஹ் நபி பாடம் படிச்சுடுவா, என்ன கத்துக்கிட்டியோ அதை அப்படியே வந்து என்கிட்ட சொல்லு. நாளைக்கு நான் போறேன், நீ போய் ரசூலுல்லாஹ் உட்காந்து பாடம் படிச்சுடுவா. இப்படி முறை வைத்து சஹாபாக்கள் மக்கள் மார்க்க கல்வியை கற்றுக் கொள்வார்கள். நீ என்ன நேற்று கத்துக்கிட்டாங்க எனக்கு சொல்லு, நான் என்ன கத்துக்கிட்டேன் என்பதை நானும் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சஹாபாக்கள் மக்கள் மார்க்க கல்விக்கு அப்பேற்பட்ட முயற்சி முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். இந்த சமூகம் இந்த கல்வியை விட்டு தூரமாகி விட்டது. எல்லாம் அல்லாஹ் தஆலா மார்க்க கல்வியை முக்கியத்துவம் பெறக்கூடிய சமூகமாக நாம் முன்வர வேண்டும். என்று சொன்னால் ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதற்கு மொய்யின் அப்துல் காதர் ஜீலானி ஒரு முறை தனிமையில் தியானத்தில் இருக்கின்ற பொழுது ஷைத்தான் வந்து சொன்னான், மொய்யின் அப்துல் காதர், அல்லாஹ் ஆகிய நான் உன்னிடத்துல பேசுகிறேன், இன்று முதல் உனக்கு ஹலால் எல்லாம், இன்று முதல் ஹராம் எல்லாம் உனக்கு ஹலால் ஆகிவிட்டது, இன்று முதல் ஹலால் எல்லாம் உனக்கு ஹராம் ஆகிவிட்டது. மொய்யின் அப்துல் காதர் சொன்னார்கள், ஷைத்தானை தூர போ, நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஷைத்தான் சொன்னா, நான் எத்தனையோ பேர் வழிகெடுத்திருக்கிறேன், எல்லா வழிமார்களும் வழிகெட்டு போயிட்டாங்க, அப்புறம் மட்டும் என்னால வழிகெடுக்கவே முடியலையே. அப்போ இது அப்துல் காதர் ஜீலானி சொன்னார்கள், எப்போ என்கிட்ட வந்து நீ ஹராம் எல்லாத்தையும் அல்லாஹ் ஹலால் ஆக்கிட்டான்னு சொன்னீங்க, அப்பவே நீ எப்படிப்பட்டவர் தெரிஞ்சிச்சு. எந்த இடத்துலயும் அல்லாஹ் தன் நபிக்கு, எந்த நபிக்கு இப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லவே இல்லை. நீ யாருன்றது நீ சொன்ன வார்த்தையை வைத்து நான் கண்டுபிடித்தேன். இந்த உலகாளர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஷைத்தான் ரப்போடைய தோற்றத்துல வர முடியாது, அப்படி தோற்றம் அளித்து அப்துல் காதர் ஜீலானிக்கு முன்னால் வந்து ஹராம் ஹலால் என்று சொல்லுகிற பொழுது அவர் மயங்கி விடுவார் என்று அவன் கற்பனை செய்கிறார். ஆனா அப்துல் காதர் ஜீலானி வருவதும் ஷைத்தான் என்பதையும் புரிந்து கொண்டார்கள். எப்பொழுது ஹராம் ஹலால் என்று சொன்னாயோ அப்பொழுது அவர்கள் சுதாரித்துக் கொண்டார்கள். இந்த சுதாரிகள் எல்லாம் எப்பொழுது கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு மார்க்க கல்வி ஒரு இடத்துல முழுமையாக இருந்தால்தான் எது சரி எது தவறு என்பது புரிய வரும்.
அப்படிப்பட்ட கல்வியை அறிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.